ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்டர் அப்படின்ற ஒரு மலையாள மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து முழுக்க ஒரு லைட் த்ரில்லர் ஹாரர் மூவியாக தான் இருக்குது. அதாவது இது வந்து எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போனால், பையன் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது ஹீரோ ரொம்ப நாள் கழித்து திடீர்னு வீட்டுக்கு வரப்பில், அப்படி வீட்டுக்கு வரப்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணும் ஒரு பையனாலையும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பொண்ணும் பையன் யாருன்னு பார்த்தா அவரோட அக்காவாக இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் அவங்க அம்மாவுக்கும் அந்த வீட்டில் பிரச்சனை வருது. இதுக்கு இடையில அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை, இதே நேரத்தில் ஹீரோக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஹீரோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஊர்லேருந்து போயிருப்பாப்புல. அவர் இங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சண்டி மேளம் இது பண்ணுற அந்த ஒரு டீம் ஒன்று வச்சுருப்பார். ஸோ அங்கே வந்து அவர் வந்து அந்த ஏரியாவில் இன்னொரு சண்டி மேளம் டீம் இருக்கும். ஸோ 2 பேத்துக்கும் இடையில யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை பார்த்து ஹீரோ சைட் அடிப்பார். ஸோ அதே நேரத்தில் 2 பேருக்கும் லவ் ஆயிரும். 2 பேரும் பயங்கரமாக லவ் பண்ணிட்டு திரிவாங்க. இந்த பக்கம் அந்த சண்டி மேளம் டீமுக்கும் இவங்களுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனையில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிரும். ஸோ அந்த திருவிழாவில் நடந்த பிரச்சனையில் ஊரை விட்டு போகிற ஹீரோ திருப்பி ஊருக்கு வராரு. அவர் ஊரை விட்டு போகும்போது எந்த பிரச்சனையும் இப்போ திருப்பி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றதும் இந்த படத்தில் முழுசாக காட்டி வச்சுருக்காங்க. கடைசியில் அந்த அக்கா என்ன ஆனாங்க, அந்த அம்மா என்ன ஆனாங்க, ஹீரோவும் சேர்ந்தாங்களா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படம் முழுக்க ஒரு ஹாரர் மூவி மாதிரியே கொண்டு போகிறாங்க. ஆனால் பெருசாக த்ரில்லராக எதுவுமே இல்லை அப்படின்றதான் படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு சீனும் எல்லோரும் முறைச்சிக்கிட்டே தெரியுறாங்க. ஏன் முறைக்கிறாங்க, எதுக்கு முறைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சில சீன்ஸ் நல்லா போகணும் அப்படின்னு சொன்னாலும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் சில காட்சிகள் நம்ம ஏற்கனவே பார்த்த பல படங்களில் இருக்குது அப்படின்ற மாதிரியே தெரியுது. ஆனால் இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது எதுக்காக, ஹீரோ வெளியில் போனார், கடைசியில் அந்த அம்மா என்ன ஆனாங்க அப்படின்றதையும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு படமும் கேரளாவில் எடுக்கப்படுற பெரிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹாரர் மூவியாகவே கொண்டு வரணுன்றதுக்காக என்ன கதை கொண்டு வராங்கன்னு தெரியாமல் கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக் வைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாட்டுக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு த்ரில்லர் சீன்ஸ் காட்டும்போது கொண்டு வர்ற அந்த ஒவ்வொரு சீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே செமையாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் கிளைமேக்ஸில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அவருக்கு வந்து ஒரு மனநோய் இருக்கிறதா மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கடைசியில் காமிக்கும் போது தான் இப்படி வந்து கிளைமேக்ஸை டம்மியாக கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த படம் ஆவரேஜாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சாலும் பட் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.